என் அன்பு பிள்ளையே, உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது. அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தவறில்லை. உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்காதே. எதிர்காலம் என்பது நீ தீர்மானிப்பதில் இல்லை. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன். நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கின்றது. அதை ஒருநிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், சிலவற்றில் முள் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே. உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நட. நான் உன் குழந்தையை தாங்கும் மண்ணால் அடியில் பிடித்து காத்திருப்பேன். உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன். நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்துக் கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கின்றேன். உன்னை ஒருபோதும் கவலைப்பட விடமாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை, என் மீது இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது உன் உலகமாய் நான் இருக்கின்றேன் என்ற ஆனந்தத்தில் சொல்கின்றார். அதுபோலவே எனக்கான உலகமும் என் குழந்தையாகிய நீதான் குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். உன் நட்பு, காதல், அனுராகம், விசுவாசம் முதலியவற்றை என் மேல் வைத்திரு. நான் உன் கண் இமையை போன்றவன். உன் முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன். கலங்காதே. இன்று நீ தள்ளி போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும். இன்றே அனைத்தையும் செய்து முடி. விதியே ஆனாலும் என்னை மீறி என் பிள்ளையை தொட நான் யாருக்கும் அனுமதி தரவில்லை குழந்தையே. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத நபர்கள், உங்களை பிடிக்காத நபர்கள், இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதீர்கள். மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் இறைவன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை அன்பு செய்யும் நபர்கள், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கலங்காது. உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார். நான் உன்னை வாழ வைப்பேன் தங்கமே. உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன். நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன். நம்பிக்கையுடன் என் நாம ஜெபம் செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். புலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது. வலிகளும் சோதனைகளும் உன்னை செதுக்கவே வருகின்றன. ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அதை நான் அறிவேன் தங்கமே. என் பார்வையில் இருந்து எதுவுமே தப்ப முடியாது. கவலை வேண்டாம். உன் வாழ்வு களை கட்டப் போகின்றது. உன் வீட்டு கஜானா வழிந்து கொட்டப் போகின்றது. கவலை கொள்ளாதே. உனது அற்புதமான எதிர்காலத்திற்கு இந்த சாகி பொறுப்பு. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. உன்னை எப்போதும் என் கண் பார்வையில் வைத்திருக்கின்றேன். நல்லதே நடக்கும். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன்? கவலைப்படாதே தங்கமே. நிச்சயமாக அப்பா உன்னை கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நான் இருக்கின்றேன் உனக்கு நிழலாக. என்னை கைவிட்டாய் என்று இலைகள் மரத்தின் மீது கோபம் கொள்ள முடியாது. ஏன் உதிர்ந்தாய் என்று இலைகளுக்காக மரங்கள் ஏங்கி அழவும் முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் பழக்கிக் கொள்ளுங்கள். நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின், உன் கரங்களை நான் இறுகி பிடித்த பின், உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? நான் இருக்கின்றேன் தங்கமே. நம்பிக்கையின் மறு உருவம் நான். என்னை நம்பி வந்தோரை கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை.
உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றித்தான் குழந்தையே. இழந்தது எதுவாகினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க செய்வேன். கவலையோ குழப்பமோ கலங்காதிரு. துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு. தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு. இயற்கையுடன் இணைந்திரு. நிதானத்தை கடைப்பிடி. நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரைப் போல நிலைமை சரியாகும். மனதும் தெளிவாகும். வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடு. சிலவற்றை மறந்துவிடு. தர்மம் வெல்லும். கலங்காதே. எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும். உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல, இருக்கும் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் தான். எப்பொழுது உங்கள் குறைகளை மட்டும் இறைவனிடம் சொல்லி வருந்தாமல் முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகின்றீர்களோ அந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே. பின்வாங்காமல் செல்கின்றாய் என்பதை நினைத்து முயற்சியை பலப்படுத்து. கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடு. நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். ஏமாந்து விட்டோம் என தலை குனியாது. எவரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில். துணிந்து இரு. பொய்யான உலகில் உண்மையை நிலைநாட்டுவது கடினம்தான். காரணம், பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்துவிடும். உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவுதான். இருந்தாலும் உண்மை தாழ்ந்து போகுமே தவிர ஒருபோதும் வீழ்ந்து போகாது. தர்மம் வெல்லும். எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு விலகி சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள். அதுவே உங்களை வெற்றியாளராக உருவாக்கும். அழிக்க நினைப்பவன் முன்னால் அழகாய் நிமிர்வதே ஆனந்தம். யார் என்ன நோகடித்தாலும் சரி, நம்பிய உறவுகள் எல்லாம் பொய்யாய் போனாலும் சரி, சேர்த்து வைத்த சொத்தும் கைவிட்டு போனாலும் சரி, என் அப்பன் சாயி ஒருவன் என்னோடு இருக்கின்றான். அவன் ஒருவன் எனக்கு துணை நின்று வழிநடத்துவான் என்று என் மீது நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து. அது உன்னை காப்பாற்றும். மாற்றம் உன்னிடமே உள்ளது குழந்தையே. ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அற்புதமான அற்புதங்களையும் நான் உனக்கு செய்வேன். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன். அலைப்பாயும் உங்கள் மனதை என் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது. எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அகங்காரம் இன்றி என் நாமத்தை உச்சரியுங்கள். அனைத்தையும் உங்கள் மூலமாக நன்றாய் நான் நடத்தி காட்டுகின்றேன். நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. உனக்கு தேவையானதை என்னிடம் கேள். அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எங்கு எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே குழந்தையே. நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் என்று நீ செய்தது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட. ஆகவே தவறுகளை தவறு என்று தெரிந்தும் செய்யாதே. தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும். அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் இன்று உன் உயர்நிலையை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலையில் இருப்பார்கள். உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று, உன்னுடைய உண்மையான அன்பு, உன் தியாகம், உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்தடையும். உனக்கான நேரம் வந்தது செல்லமே. உன் கண்ணீருக்கான பலனை அடையப் போகின்றாய். இது உன் பொறுமைக்கான இந்த சாகி கொடுக்கும் பரிசு. எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில் வாடுகின்றாய். எப்பொழுதும் கவலை ஏக்கம் என உன் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்றாய். உனக்கான நல்ல எதிர்காலத்தை அப்பா உருவாக்கி விட்டேன். இனி கலங்காதே கண்மணியே. அவசரப்படுவது உணர்ச்சி வசப்படுவது இந்த இரண்டும் உன் நம்பிக்கைக்கு எதிரிகள். அவைகள் உனக்கான வாய்ப்பு,
சரியான முறையில் உன் கைகளில் கிடைக்கும் முன்னே திசை திருப்புகின்றன. எதிலும் நிதானமாக சிந்திக்க பழகு. வாய்ப்பை நீ பலமுறை இழந்து விட்டால் மீண்டும் கிடைக்கும். நிதானமாக இருந்து வெற்றி கொள். உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடைய செய்வேன். எது வந்தாலும் ஏற்றுக்கொள். எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. கடவுள் ஒருவரை கடைசி வரைக்கும் உன்னுடன் இருக்கும் நிரந்தர உறவு. இதில் தெளிவாக இரு குழந்தையே. எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதல்ல. இதையும் நீ கடந்து செல்வார். இதற்கு உன் சாகியின் துணை உனக்குண்டு. வில்லிலிருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றி கனியை நான் பறிக்க வைப்பேன். என் தங்கமே, உன் ஆழ்மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாதது எதுவும் இல்லை. பிரபஞ்சம் என்றும் பாகுபாடு பார்ப்பதும் இல்லை. இங்கு எல்லோராலும் எல்லாமும் முடியும். மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி செல். இதுவரை செய்த அனைத்து முயற்சிக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவார். இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெறுவார். இதுவரை வாழ்ந்ததை விட இனி சிறப்பாக வாழ்வார். பிறர் கேலி செய்கின்றார்களே என்று பின்தங்கி விடாதே. முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஏன் இந்த கலக்கம்? நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நான் உன்னை கைவிடவில்லை. ஏன் பதறுகிறாய்? வாழ்க்கை முடிந்து போய்விடவில்லை. இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும். கலங்காதே. சாகி நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன். என் பிள்ளைகள் அனைத்தையும் அறிந்தவர்கள். இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா? நான் உன்னை கரையேற்றுவேன் தங்கமே. யாமிருக்க பயம் ஏன்? இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.